நம்ம சேனலில் வீடியோ போட்டோடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாமல் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறைந்த நடிகர் விஜயகாந்த் வீட்டில் 10 ஆண்டுகளாக பணிப்பெண்ணாக வேலை செஞ்ச பெண் அளித்த பேட்டி தான் தற்பொழுது சமூக ஊடகங்களில் வைரல் ஆகிட்டு வந்துகிட்டு இருக்குது. அப்படி அந்த பெண் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் என்னோடய கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் நான் விஜயகாந்த் சார் வீட்டில் தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். நான் பலமுறை விஜயகாந்த் சார் அவர்களுக்கு சாப்பாடு பரிமாறியிருக்கேன். ஆனால் அவர் அதிகமாக நான்வெஜ்ஜெல்லாம் விரும்ப மாட்டார். வெஜ்ஜு சாப்பாடு தான் அவர் அடிக்கடி செய்ய சொல்லி விரும்பி கேட்பார். அவர் அடிக்கடி என்கிட்ட சொல்லுவார், மகாலட்சுமி, நீ உன் கல்யாணத்துக்கு கடன்லாம் எதுவும் வாங்காத, உன்னோட கல்யாணத்துக்கு நீ என்கிட்ட கேளு, நான் உனக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அவர் அப்போது சொன்னப்போ சும்மா விளையாட்டுக்கு தான் எல்லாரையும் போல் வாய் வார்த்தைக்கு சொல்கிறாரு அப்படின்னு நினச்சிட்டு நான் அலட்சியமாக விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு நாள் என்னோடய கல்யாணமும் வந்துச்சு. அந்த நேரம் கேப்டன் சார் சொன்னது எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அப்போது அவர்கிட்ட போயிட்டு, சார் எனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிருக்கு, இன்ன டேட்டில் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட தேதியை அவர்கிட்ட சொன்னேன். அப்போது அவர், ஏம்மா உனக்கு கல்யாணத்துக்கு எவ்வளோ செலவாகும், எவ்வளோ தேவைப்படுது அப்படின்னு சொல்லி சும்மா விளையாட்டுத்தனமாக கேட்டார். நான் கூட அவ்வளோலாம் கொடுக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை சொன்னேன். அந்த மொத்த அமௌண்ட்டுமே என் கையில் கொடுத்து, நீ உன் கல்யாணத்தை நல்லபடியாக சிறப்பாக பண்ணுமா, இதுக்கப்புறம் உனக்கு எந்த தேவையாக இருந்தாலும் நிச்சயமாக நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி என் கல்யாணத்துக்கு தேவையான மொத்த செலவையுமே அவரே ஏற்றுக்கிட்டு என் கல்யாணத்தையும் நின்று நடத்தி வச்சார். என் கல்யாணத்துக்கு அப்புறம் விஜயகாந்த் சார் வீட்டில் நான் வேலை செய்கிறத விட்டுட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் பண தேவை ஏற்பட்டுச்சு. ஆனாலும் எனக்கு ஒரு தயக்கம் இருந்துச்சு. அப்போ நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி விஜயகாந்த் சார் வீட்டில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தோம். அதனால தான் நமக்கு பணம் ஏற்பட்டதால் கல்யாணத்துக்கு அவர் பணம் கொடுத்து உதவி செஞ்சார். இப்போ நம்ம அவர் வீட்லேயே வேலை செய்யலையே, எப்படி கேட்குறது அப்படின்னு சொல்லி ஒரு தயக்கத்தோடு தான் அவர்கிட்ட போயிட்டு எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுதுன்னு சொல்லி கேட்டேன். ஆனால் அவர் எந்த ஒரு முகமும் சொல்லிக்காமல் தான் வீட்டில் வேலை செஞ்ச ஒரே காரணத்துக்காக, இப்போ வேலை செய்யலனாலும் பரவாயில்ல, ஏற்கனவே இந்த பொண்ணு வேலை செஞ்சுருக்கு அப்படின்ற ஒரே காரணத்துக்காக எனக்கு அப்போ அவர் பண உதவி செஞ்சார். அப்போ மட்டும் இல்லை, எனக்கு நிறைய தடவை பண உதவியும் செஞ்சுருக்காரு. அப்போல்லாம் என்கிட்ட என்ன சொல்லுவார்னா, உனக்கு எப்போ எந்த உதவி தேவைப்பட்டாலும் என்னை நீ பாருமான்னு சொல்லி என்கிட்ட சொல்லியே அமுச்சு விடுவார். அப்படிப்பட்ட நல்ல மனுஷன் இன்றைக்கி இல்லை அப்படின்றத நினச்சிக்கும் போது எனக்கு நெஞ்சே பொறுக்கலை. அவர் இறந்தது என்னால் தாங்கிக்க முடியாத ஒரு சோகமாக இருக்குது. அதனால தான் நான் விஜயகாந்த் சாருக்கு அஞ்சலி செலுத்துறதுக்காக இங்கே வந்தேன். அது மட்டும் இல்லை, நான் தினமும் வருவேன். இனிமேல்ட்டு விஜயகாந்த் சாரை நான் பார்க்க போகிறதில்ல, அட்லீஸ்ட் அவரோட சமாதியாவது வந்து பார்த்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் பார்த்திங்கன்னா, விஜயகாந்த் சாருடைய மகன்கள் 2 பேருமே ரொம்ப அவரை மாதிரியே ஒரு கொடை வள்ளல் படைத்தவங்க. நிச்சயமாக அவங்களும் பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்கு உதவி செய்கிற எண்ணம், இரக்க குணம் கொண்டவங்க. அதனால் நிச்சயமாக அவங்களும் மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தன்னுடைய பேட்டியிலே சொல்லியிருக்காங்க. இதை கேட்கும்போது நமக்கே ஒரு கண்கள் கலங்குற மாதிரியான ஒரு நிகழ்வை ஏற்படுத்துது. விஜயகாந்த் சாரை யாரெல்லாம் மிஸ் பண்ணுறீங்களோ அவங்களாம் இந்த வீடியோ கீழே விஜயகாந்த் சாரோடைய ஆத்மா சாந்தி அடையணும்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்.